அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு.
சார்லஸ் பிரேமா, ஜோசப் பென்சா, அகஸ்டின் அகிலா, அருள்ராஜ் விக்டோரியா, ஜெபஸ்டின் அனிதா பாரதி, தங்கராஜ் தேவநேசம், ராஜன் ஜெயஜோதி, ஜெயசெல்வன் மரிய அன்னம், அருள் சேவியர் பெஞ்சமின் ஹெலன். சுதாவின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை சித்தத்தை தம் வாழ்வில் அர்த்தமாக கொண்டு திருச்சபையை எழிலுடன் நடத்தி வரும் எம் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் எம் புனிதர் வியாகப்பரின் பக்தர்களையும் எம் ஊர் இறைமக்கள் ஒவ்வொருவரையும் எம் மத்தேயு அன்பிய குழுவின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் சீடத்துவம் என்பது என்னை பின்செல் என்ற இயேசுவின் அழைப்பிற்கு தரும் விசுவாச பதில் ஆகும். ஆம் அன்பிற்குரியவர்களே, மீன் பிடிப்பதற்காக தன் தந்தையுடன் வலைகளை சரிபார்த்து கொண்டிருந்த போது இயேசு அழைத்ததும் உடனே பின்தொடர்ந்தவர் நமது பாதுகாவலர் புனித வியாகப்பர். விசுவாசத்தை விருட்சமாக்கி வீரமரணமேற்று இரத்தம் சிந்திய வீர மறைசாட்சி நம் புனிதர். திருச்சபையின் முதல் மறைசாட்சி எனும் திருப்பெயரை தனதாக்கிய வீர தளபதி நம் புனிதர். இத்தகைய பாக்கியம் பெற்ற புனிதருக்கு நன்றி சொல்லி நாம் கொடியேற்றி விழா நடத்த திட்டமிட்டது பொருத்தமான ஒன்றாகும். இறை இரக்கத்தின் ஆண்டில் பயணிக்கும் நாம் இன்றைய முதல் நாள் திருப்பலியில் இறை அழைப்பில் இறை இரக்கம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவரின் அழைப்பு என்பது எல்லோருக்கும் கிடைப்பது அரிது. இறை சித்தம் இறை திட்டம்தான் அழைப்பு தரும் ஆசிரியராகும். அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டாள். பவுலடிகள் ஒளி வீசும் மின்னலால் அழைப்பு பெற்றார். பழைய ஏற்பாட்டில் மோசே முட்செடியின் வாயிலாக அழைப்பு பெற்றார். சிறுவன் சாமுவேல் இரவில் ஆண்டவரால் அழைப்பு பெற்றான். இவ்வாறு அழைப்பு பெற்றோரை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் இறையரசை கட்டியெழுப்ப தூண்களாக எத்தனையோ அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளையும் அழைக்கப்படுகிறார்கள். ஞானஸ்தானத்தால் அழைப்பு பெற்ற நாமும் இறையாற்றின் தூதர்களாக வாழ நம்மை